நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் முடியும் வரை தலைமைச் செயலர் மாற்றமில்லை என்று அரசு துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. புதுவை அரசின் நிதித்துறை செயலராக இருந்த ராஜீவ் யதுவன்ஷிக்கும் அரசிற்கும் இடையே இணக்கமில்லாத சூழல் ஏற்பட்டதால் நிதித்துறை செயலர் பொறுப்பிலிருந்து ராஜீவ் யதுவன்ஷி விடுவிக்கப்பட்டு மூர்த்தியை புதிய நிதித்துறை செயலராக மாநில அரசு நியமித்தது. இது தொடர்பாக தலைமைச் செயலரிடம் விளக்கம் கேட்ட மத்திய அரசு தலைமைச் செயலர் சத்தியவதியை மிசோரத்திற்கு இடமாற்றம் செய்யப்படுவதாக அறிவித்தது. இதனிடையே நிதித்துறை பொறுப்பிலிருந்த ராஜீவ் யதுவன்ஷி நீண்ட விடுப்பில் சென்றுவிட்டார். மேலும் அவருக்கு பதிலாக பொறுப்பு வகிக்கும் மூர்த்தியும் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு கட்டுப்பட்டு செயல்படாமல் உள்ளார். இதனால் புதுவை நிர்வாகமே ஸ்தம்பித்து உள்ள நிலையில் டெல்லி சென்ற முதல்வர் ரங்கசாமி மத்திய உள்துறை அமைச்சர் நிதித்துறை செயலரை சந்தித்து புதுவை அரசின் நிதி நெருக்கடி நிர்வாக பிரச்சினை குறித்து விளக்கியதை தொடர்ந்து இம்மாத இறுதியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்க உள்ளதாலும் அதுவரை தலைமைச் செயலராக சத்தியவதி தொடரலாம் என மத்திய உள்துறை அமைச்சகம் வாய்மொழி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே பட்ஜெட் கூட்டத்தொடர் முடியும் வரை தலைமைச் செயலராக சத்தியவதி நீடிப்பார் என கூறப்படுகிறது. புதுவை தாகூர் கலை கல்லூரியில் பொருளாதாரத்துறை சார்பில் மத்திய வரவு செலவு திட்டம் குறித்த கலந்தாய்வும் விவாதமும் நடைபெற்றது. புதுவை தாகூர் கலை கல்லூரியில் பொருளாதாரத்துறை சார்பில் மத்திய பட்ஜெட் 2013-2014 குறித்த கலந்தாய்வும் விவாதமும் கல்லூரி முதல்வரும் பொருளாதார பேராசிரியருமான ராஜன் தலைமையில் நடைபெற்றது. துறை தலைவர் பேராசிரியர் சிவக்குமார் வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் கல்லூரி முன்னாள் பொருளாதாரத்துறை தலைவர் வேல்முருகன் மத்திய பட்ஜெட் பொருளாதாரத்தின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்ற தலைப்பிலும், காஞ்சிமாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மைய பொருளாதாரத்துறை தலைவர் மோகனம் விவசாயத்துறைக்கு பட்ஜெட்டில் முக்கியத்துவம் தரப்படவில்லை என்பது குறித்தும், வணிகவியல் துறை பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் மத்திய நிதிநிலை அறிக்கை பங்குச் சந்தையில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும், ஸ்டேட் வங்கி உதவி பொது மேலாளர் பிறவி பெருமாள் வங்கித்துறையின் வளர்ச்சிக்கு பட்ஜெட் எந்த வகையில் உதவுகிறது என விளக்கி பேசினர். தொடர்ந்து பேராசிரியர் சிவக்குமார் திட்ட செலவு மற்றும் திட்டமில்லா செலவு குறித்து விளக்கினார். நிகழ்ச்சியில் பொருளாதாரத்துறை பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவது தொடர்பான ஆலோசனைகளை காவல் உயர் அதிகாரிகளுக்கு இமெயில் மூலமாக பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. புதுவையில் போக்குவரத்து நெரிசல் பெரும் சவாலாக எழுந்துள்ளது. ஒரு பக்கம் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது போல் மற்றொரு பக்கம் சாலைகளை அகலப்படுத்த இடவசதி இல்லாமல் காலை மாலை வேளைகளில் அனைத்து சாலைகளிலும் நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு நிலைமை மோசமாகி வருவதால் புதுவை நகரம் தற்போது நரகமாகி வருகிறது. இதனால் சாலை விபத்துகளும் அதிகரித்து உயிரிழப்பு ஏற்படுகிறது. நகரின் பெரும் பிரச்சனையாக உள்ள போக்குவரத்து நெரிசலை குறைக்க குறைந்த அளவிலான போக்குவரத்து போலீசார் உள்ள நிலையிலும் அவர்கள் தங்களால் முடிந்த அளவிற்கு போக்குவரத்தை சீரமைத்து சமாளித்து வருகின்றனர். இதுபோன்ற சூழ்நிலையில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தவும் சீராக பராமரிக்கவும் பொதுமக்களின் ஆலோசனைகளை போலீசார் வரவேற்றுள்ளனர். பொதுமக்கள் தங்களது ஆலோசனைகளை புதுவை அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.pon.nic.in என்ற இணையதளத்தில் இமெயில் மூலமாக டிராபிக் இன்ஃபர்மேஷன் என்ற பகுதியில் கிளிக் செய்து போக்குவரத்தை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைகளை அனுப்பலாம் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு வரும் 14ஆம் தேதி ரத்த தானம் வழங்குவது என்று திமுக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை முடிவு செய்துள்ளது. புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையின் மாநில நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தலைமை அலுவலகமான கலைஞர் இல்லத்தில் நடைபெற்றது. மாநில அமைப்பாளர் M.A. சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில அமைப்பாளர் வழக்கறிஞர் செந்தில்குமார் முன்னிலை வகிக்க துணை அமைப்பாளர்கள் P.N. சுரேஷ், இளங்கோவன், S. சுரேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் சந்தோஷ்குமார் மற்றும் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு வரும் 14ஆம் தேதி ரத்த தான முகாம் நடத்துவது என்றும் அதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்குவது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இலங்கைக்கு எதிரான ஐநா தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வலியுறுத்தி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் கூட்டமைப்பினரை போலீசார் கைது செய்தனர். இலங்கைக்கு எதிரான அமெரிக்காவின் தீர்மானத்தை இந்தியா ஆதரித்து வாக்களிக்க வலியுறுத்தி தமிழகம் மற்றும் புதுவையில் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன.
அதன்படி காலாப்பட்டு அம்பேத்கர் சட்டக் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு மாணவர் கூட்டமைப்பு சாமிநாதன், முற்போக்கு மாணவர் கழக செல்வம் ஆகியோர் தலைமையில் புதுவை கடலூர் சாலை ஏஎப்டி மைதானம் அருகே ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேரணியாக சென்று போராட்டம் நடத்திய மாணவர்களை ஒதியஞ்சாலை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். ஆனால் அவர்கள் அதனையும் மீறி தண்டவாளத்தில் அமர்ந்து கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்ததால் அவர்களை போலீசார் கைது செய்ய முயன்றனர். அப்போது போலீசாருக்கும் மாணவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டதை தொடர்ந்து பரபரப்பு நிலவியது. பின்னர் மாணவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு ரயில் நிலையம் நோக்கி ஓடி மறியலில் ஈடுபட்டதால் போலீசார் அவர்களை கைது செய்தனர். இலங்கையிலே பல லட்ச உயிர்களை கொன்று குவித்த இலங்கை அரசின் ராஜபக்சே கண்டித்தும் வருகின்ற 14ஆம் தேதி அமெரிக்கா கொண்டு வந்துள்ள தீர்மானத்தை ஐநா சபையிலே முன்மொழிய வேண்டும் என்றும் இது இந்திய அரசு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனம் காட்டியுள்ளது என்றும் கண்டித்து இன்று சட்டக்கல்வி மாணவர்கள் நாங்கள் ரயில் மறியலில் ஈடுபட்டு இங்கு கைதாகியுள்ளோம். இதைத் தொடர்ந்து இந்திய அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றாலும் அமெரிக்கா கொண்டு வரும் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றாலும் இந்த போராட்டம் பல்வேறு கட்ட போராட்டம் மாறும் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் சட்டக்கல்வி மாணவர்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். புதுவை உழவர்கரை நகராட்சியில் கழிவுநீர் குழாய்களில் கொசுவலை பொருத்தும் பணியினை அமைச்சர் பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார். புதுவை பொன்விழா நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் உழவர்கரை நகராட்சியில் கொசு ஒழிப்பு தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக ஜே நகரில் வீடுகளிலிருந்து வெளிவரும் கழிவுநீர் குழாய்களுக்கு கொசுவலை பொருத்தும் பணி மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் சார்பில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு கழிவுநீர் குழாய்களுக்கு கொசுவலை பொருத்தும் பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் முனுசாமி, உதவி திட்ட அதிகாரி இருசன், நகராட்சி அலுவலர்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோன்று புதுவையில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இப்பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. புதுவை வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெற்ற உணவு பதப்படுத்தும் பயிற்சி முகாமில் செயல்முறை விளக்கத்துடனும் படக்காட்சிகளுடனும் பயிற்சி அளிக்கப்பட்டது. புதுவை பல்கலைக்கழகம் மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம் சார்பில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த 30 தாழ்த்தப்பட்ட மகளிருக்கு உணவு பதப்படுத்தும் பயிற்சி முகாமின் துவக்க விழா பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெற்றது. பயிற்சியினை பல்கலைக்கழக கல்வி புத்தாக்கம் மற்றும் கிராமப்புற மறுசீரமைப்பு இயக்குநர் பேராசிரியர் ராமதாஸ் துவக்கி வைத்தார். தொடர்ந்து வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் சுரேஷ், திட்ட ஒருங்கிணைப்பாளர் வசந்தகுமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கிய நிகழ்ச்சியில் தொடர்கல்வி மைய தலைவர் தேவன் பயிற்சியின் நோக்கம் குறித்து விளக்கினார். முன்னதாக விரிவாக்கவியல் வல்லுநர் குமார் வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் மனையியல் வல்லுநர் விஜயலட்சுமி நன்றி கூறினார். முகாமில் மனையியல் துறை பயிற்றுநர் பொம்மி செயல்முறை விளக்கத்துடனும் படக்காட்சிகளுடனும் பயிற்சி அளித்தார். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்கள் சமூக முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட பெண்களுக்கு புதுவை சக்தி விருது வழங்கப்பட்டது. புதுவை பெண்கள் செயல்பாட்டுக்குழு சார்பில் உலக மகளிர் தின விழா மற்றும் புதுவை சக்தி விருது வழங்கும் விழா தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. திருமதி மார்கரெட் தொகுத்து வழங்கிய விழாவில் புதுவை பெண்கள் செயல்பாட்டுக்குழு தலைவி திருமதி சாயி குமாரி கலந்து கொண்டு பெண்கள் சமூக முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட ரெயின்போ நகர் நலவாழ்வு சங்க தலைவி திருமதி பாத்திமா அலி, புதுவை வானொலி நிலைய தலைமை நிகழ்ச்சி தொகுப்பாளர் திருமதி உமா மோகன் ஆகியோருக்கு புதுவை சக்தி விருதுகளை வழங்கி பாராட்டினார். பல்வேறு சமூக இயக்கங்களைச் சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்ட விழாவில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் பற்றிய கலந்துரையாடலும் நடைபெற்றது. புதுவை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியின் பொருளாதாரத்துறை சார்பில் நடைபெற்ற பொருளாதார தின விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. புதுவை முத்தியால்பேட்டை பாரதிதாசன் மகளிர் கல்லூரியின் பொருளாதாரத்துறை சார்பில் பொருளாதார தின விழா கல்லூரி முதல்வர் வரலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. துறை தலைவர் பேராசிரியர் பிச்சைமணி வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினராக பல்கலைக்கழக கல்விசார் மற்றும் புதுவை கிராமப்புற மறுசீரமைப்பு துறையின் இயக்குநர் பேராசிரியர் ராமதாஸ் பங்கேற்று லேடி என்ற விழா மலரினை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். மற்றும் துறை சார்பில் நடைபெற்ற கண்காட்சி, ஓவியம், கட்டுரை, விவாத மேடை உள்ளிட்ட நிகழ்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கி பாராட்டினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பொருளாதாரத்துறை பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகள் சிறப்பாக செய்திருந்தனர். தர்பூசணி கடையில் புகுந்த நல்ல பாம்பு பொதுமக்களை பெரிதும் அச்சுறுத்தியதை தொடர்ந்து வனத்துறையினர் அதனை மீட்டுச் சென்றனர். புதுவையில் கோடை காலம் துவங்கியதையொட்டி வெயிலின் தாக்கத்திலிருந்து விடுபடவும் அதன் தாகத்தை போக்கும் பொருட்களில் ஒன்றான தர்பூசணி விற்பனை அதிகரிக்க துவங்கியுள்ளது. புதுவை முழுவதும் பல்வேறு பகுதிகளில் தர்பூசணி விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில்
ஏஎப்டி மில் அருகே உள்ள தர்பூசணி கடையில் குவித்து வைக்கப்பட்டிருந்த தர்பூசணி பழங்களில் திடீரென ஒரு நல்ல பாம்பு புகுந்ததால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சுமார் 4.5 அடி நீளமுள்ள அந்த பாம்பு படமெடுத்து சீறியதால் பொதுமக்களிடையே பெரும் அச்சம் ஏற்பட்ட நிலையில் தகவலறிந்த வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று லாவகமாக பாம்பை மீட்டு வனத்துறைக்கு எடுத்துச் சென்றனர். இதனையடுத்து அங்கு ஏற்பட்ட பரபரப்பு தணிந்தது. புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் கைதிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சமையல் செய்ய மறுத்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் கைதிகளுக்கு பரோல் விடுமுறை வழங்கப்படவில்லை என்றும் கைதிகளின் உறவினர்கள் கொண்டுவரும் உணவுப் பொருட்களுக்கு அளவு கட்டுப்பாடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறி சிறைத்துறையின் நடவடிக்கைகளை கண்டித்து தண்டனை கைதிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சமையல் வேலை செய்ய மறுத்துவிட்டனர். இதனால் காலை உணவு செய்யப்படாமல் விசாரணை கைதிகளுக்கு உணவு வழங்கப்படவில்லை. எனவே போராட்டம் நடத்திய கைதிகளுடன் சிறைத்துறை கண்காணிப்பாளர் பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து கைதிகள் மதிய உணவினை தயார் செய்த பின்பு அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த போராட்டம் காரணமாக சிறை வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. மாநில அளவில் நடைபெற்ற திறனாய்வு தேர்வில் 10 மாணவ மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்று பள்ளிக் கல்வி இயக்குநர் வல்லவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பள்ளிக் கல்வி இயக்குநர் வல்லவன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறிவுறுத்தலின்படி 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு கடந்த 2012-2013 ஆண்டிற்கான தேசிய திறனாய்வு தேர்வு மாநில அளவில் கடந்த நவம்பர் மாதம் 18ஆம் தேதி நடைபெற்றது என்றும், புதுவையின் 4 பிராந்தியங்களிலிருந்தும் 3080 பேர் எழுதிய தேர்வில் 10 மாணவ மாணவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் வரும் மே மாதம் நடைபெறவுள்ள அகில இந்திய அளவிலான திறனாய்வு தேர்வில் கலந்து கொள்ள தகுதி பெற்றுள்ளனர் என்றும், மேலும் தேர்வு செய்யப்பட்டுள்ள மாணவ மாணவிகளுக்கு ஒவ்வொருவருக்கும் புதுவை அரசு சார்பில் ஊக்கத்தொகையாக 5000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், அகில இந்திய அளவில் தேர்ச்சி பெறுவோருக்கு ஊக்கத்தொகையாக 10,000-ம், மேலும் அம்மாணவர்கள் முனைவர் பட்டம் பெறும் வரை தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலம் உதவித்தொகையும் பெறுவர் என்றும் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.